வணக்கம். வணக்கம். என் பேர் ஜோவின் ஜோக்கிம். நான் புதுவை கடலூர் மறை மாநிலத்தினுடைய உயர் மறை மாநிலத்தினுடைய பயிற்சி பெற்ற வேதியராக திண்டிவனம் நடுநிலையத்தில் திண்டிவனம் நடுநிலையத்தில் 82-84 ஆண்டுகளில் நான் பயிற்சி பெற்றேன். அதன் பிறகு 84 to 92 குருசுகுப்பம் அப்படின்ற பாண்டிச்சேரி சிட்டியில் கொஞ்சம் ஓரமாக கடல் ஓரமாக இருக்கிற ஒரு பேரிஸுக்குள்ளே நான் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் கல்ஃப் கண்ட்ரிங்களில் போய் பணி செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு நான் அங்கே போயிருந்தேன். அதற்கு பிறகு 99 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உப்பளம் பாரிஸில் நான் வேதியராக பணி செய்தேன். அருள் தந்தை ஃபாதர் சுவாமிநாதன் அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே கடைசி வரைக்கும் என்னுடைய பயிற்சி காலம் முடிகிற வரைக்கும் ஏறக்குறைய 14 ஆண்டுகள் அந்த பாரிஸில் நான் பணி செய்து அங்கேயே தான் நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றதிலிருந்து நான் பல பங்குகளில் மறைக்கல்வி, கன்வர்ஷன், ரெக்டிஃபிகேஷன் போன்ற விதங்களில் நான் மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன். குறிப்பாக நெல்லித்தோப்பு பாரிஷ், முத்தியால்பேட்டை பாரிஷ், இறுதியாண்டவர் கோயிலில் ஃபேமிலி கமிஷனில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். அங்கே மேரேஜ் மறைக்கல்வி நான் சொல்லிக் கொடுக்குறேன். தொடர்ந்து என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மறைக்கல்விக்காக நான் என்னுடைய ஆர்வத்தில் நான் தயார் பண்ண ஒரு மறைக்கல்வி புக்கு கத்தோலிக்க திரு அவையின் அடித்தளங்கள் அப்படின்ற நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய அடிப்படையே எல்லாமே உள்ளடக்கிய ஒரு சின்ன ஒரு புக்லெட்டை நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங். அது ரொம்ப நம்ம திருச்சபை வலியுறுத்தி சொல்கிற ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன ஒரு புக்லெட்டு, இல்லற வாழ்க்கைக்கு இனிய வழி என்ற ஒரு புக்லெட்டை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா, எங்களுடைய மூதாதை முதுபெரும் தந்தை கவர்மெண்ட் டஃபி டிஜிஎஸ் அப்படின்னு நாங்களாம் சொல்லுவோம். இன்றைக்கு வரைக்கும் திண்டிவனத்தில் டிஜிஎஸ் தான் சொல்லுவாங்க. அதுபோல் அவருடைய வழித்தோன்றலாக நாங்கள்லாம் இப்போ இந்த பணியை மேற்கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் அந்த டஃபி மூலமாக அந்த கற்றுக்கொண்ட அந்த மறைக்கல்வியை உங்களுக்கு எந்த விதத்தில் இது பயனுள்ளதாக உந்துதல் சக்தியாக எடுத்து செய்யுங்க? இது ஒரு பிழைப்புக்காக எடுத்துக்கொண்ட ஒரு பணியாக இல்லாமல் என்னுடைய ரத்தத்திலே கலந்த ஒன்று. அதனால தான் இன்னை வரைக்கும் நான் ரிட்டையர் ஆகி 14 வருஷம் ஆகுது. இந்த 14 வருஷமாக நான் ஓய்வு இல்லாமல் இந்த மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கறது. கோயிலில் நான் சர்வீஸில் இருக்கும்போது கூட இந்த மணி அடிக்கிறது, சாக்ரிஸ்டன் வேலை செய்கிறது, அந்தல இருந்த ஆர்வத்தை விட எனக்கு இந்த மறைக்கல்வி போதிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோடு தொடர்புபடுத்தி அந்த மறைக்கல்வி எடுப்பது ஒரு அழகிய ஒரு இன்பம். அதுக்கெல்லாம் மூல காரணமாக நான் என் இதயத்தில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு சிலரை நான் சொல்லணும். அருள் தந்தை முனைவர் பெஞ்சமின் அடிகளார். அவர் தான் என்னுடைய ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர். இன்னும் அதோட முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும் நான், அவர் தான் பேராசிரியர் முடியப்பன். அவருடைய அந்த டீச்சிங், அந்த மெத்தடு, அந்த நடிப்போடக்கூடிய என்னுடைய புக்கில் கூட நான் அவரை குறிப்பிட்டிருக்கிறேன். அவருடைய பேரை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னை வரைக்கும் என்னுடைய இதயத்தில் நீங்காத இடம் பிடித்த 2 பேர் இவங்க. இன்னும் சொல்லலாம், காஸ்பார் குண்டிப்பள்ளி சார், அந்தோணி செல்வம் சார், இவங்கெல்லாம் அந்த தொடக்க அந்த பயிற்சி பள்ளியினுடைய மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி. நன்றி ஐயா.